ஆமா, நீங்க எப்படி இங்க? அட்ரஸ் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது பாப்பா தான் எனக்கு வீடியோ கால் பண்ணி லொகேஷன்லாம் ஷேர் பண்ணா. செல்லம் இவ. ஓ அப்படியா? வாய் பேச முடியாத போதே இம்புட்டு வேலை பாக்குதா? அம்மா கேடினா பொண்ணு மட்டும் எப்படி இருப்பா? அப்படியாம்மா, நீங்க பாப்பாட்ட பேசிட்டு இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, தண்ணி மட்டும் கொடுங்க போதும். சரிங்கம்மா. குட்டி, என்ன எதுக்கு பாக்கணும்னு வர சொன்னீங்க? என்ன ஆண்டிய உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஏய், உன்னதான் அடிக்கடி போன் பண்ண வேணாம்னு சொல்லிருக்கல. அம்மா, ஒரு முக்கியமான விஷயமா. என்ன விஷயம் சொல்லு. குழந்தை யாரு கண்ணுல படக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, அவங்களே இப்ப நேர்ல வந்திருக்காங்கம்மா. ஏய், என்ன சொல்ற? அமுதாவா? ஆமாம்மா, அவங்கதாம்மா. அவ எதுக்கு அங்க வந்தா? பாப்பா தான் வீடியோ கால் பண்ணி அவங்கள வர சொல்லிருக்காமா. இப்ப என்னம்மா பண்றது? கேளு, எல்லாத்தையும் என்கிட்டயே வந்து கேளு. எல்லாம் நீ அந்த போனை மாத்தி எடுத்துட்டு வந்ததால வந்தவன. முதல்ல அவளை எப்படியாச்சும் அங்க இருந்து கிளப்பு. அப்புறம் நாளைக்கு காலையிலேயே நீங்க பெங்களூருக்கு கிளம்பிடுங்க. அம்மா, சாயந்தரம் தானம்மா டிக்கெட் போட்டிருக்கீங்க. இப்ப அதான் முக்கியம் பாரு. காசு போனா போய் தொலையட்டும். அவ கண்ணுல மறுபடியும் குழந்தை மாட்டவே மாட்டக்கூடாது. இதுக்கு மேல காலத்தை கடத்தினா சரியாவே இருக்காது. சரிங்கம்மா. அப்புறம் நான் குழந்தைக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ், கொலுசு எல்லாத்தையும் எடுத்துட்டு சாயந்தரமா வந்துடுறேன். அம்மா, அப்படியே. பணம் தானே, தெரியும் தெரியும். அது இல்லாம நீ போவியா? எடுத்துட்டு போறேன். இதுல ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன வேணும்? ஓ, பாப்பாவுக்கு பிறந்த நாளா? நான் வரணுமா? சரி, ஆண்டி கண்டிப்பா வரேன். ஓகே. சரி, பாப்பாக்கு என்ன வேணும்? நான் வந்தாலே போதுமா? இந்தாங்கம்மா தண்ணி. பாப்பாக்கு நாளைக்கு பிறந்த நாளாமே. சொல்லி தொலைச்சிட்டாளா இவ? இப்ப போயிட்டு நாளைக்கு நாங்க வரோம். பாப்பா பர்த்டேவை ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம். நாளைக்கு நாங்க இருந்தா தானே. சரிம்மா, வாங்கம்மா. குட்டி பாப்பா சமத்தா இருக்கணும். நாளைக்கு ஆண்டி உனக்காகவே வரேன். ஓகே, பாய். போலாமா? இனிமே உன்கிட்ட போனே கொடுக்க மாட்டேன். எங்க அந்த குழந்தை என்ன பார்த்ததும் எம்புட்டு சந்தோஷமா வந்துச்சு பாத்தீங்களா? அவளுக்கு அம்மா இல்லன்னு நினைக்கிறேங்க. அதான் அவ என்ன அம்மாவாவே பாக்குறா. அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு நான் வந்தாலே போதும்னு சொன்னா பாத்தீங்களா? எது கிடைக்கலையோ அதானே கேட்பாங்க. அவளுக்கு தாய்ப்பாசம் வேணும்னு நினைக்கிறேன்.
ஏங்க, இது நம்ம விக்னேஷ சேர்த்த ஹாஸ்பிட்டல் தானே? ஆமா. அப்போ இதே ஹாஸ்பிட்டல்ல தான் மாயா குழந்தையும் இருந்திருக்கா? என்ன ஏதுன்னு கேட்டு நம்ம விசாரிச்சு பார்க்கலாம். சிஸ்டர் சொல்லுங்க மேடம். 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த சீட்டு. இத கொஞ்சம் பார்த்து அவங்க யாரு என்னன்னு சொல்ல முடியுமா? இங்கதான் வந்தாங்க. ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அந்த பொண்ணோட டெய்லி ஒருத்தவங்க வருவாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். சிஸ்டர், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன். நீங்க இப்ப சொல்ல போற பதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னம்மா நீங்க? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனையோ குழந்தைங்க வாராக போறாங்க. இதுல நீங்க கேக்குற குழந்தைய பத்தி என்னால எப்படிங்க விவரம் சொல்ல முடியும்? வேணும்னா அவங்க நேர்ல வந்தா என்னால அடையாளம் காட்ட முடியும். ஆனா ஒரு விஷயங்க, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஏரியா இல்ல பக்கத்தூரா தான் இருக்கணும். உங்க நம்பர் வேணா எனக்கு கொடுத்துட்டு போங்க. திரும்ப வந்தா நான் கால் பண்றேன். சரி. ஓகே. சரி, ஓகே. உங்க நம்பர் சொல்லுங்க. ஓகே மேடம், நான் கால் பண்றேன். சரி. எங்க டாக்டரை பார்த்து விக்னேஷ் எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு போயிடலாமா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம். சரி வா. டாக்டர், விக்னேஷ் எப்படி இருக்காங்க? எந்த ஒரு பெட்டர்மெண்ட்டும் இல்லம்மா, இன்னும் அப்படியே தான் இருக்காரு. சின்ன சின்ன அசைவு கூட இல்ல. எங்களாலான எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்கலாம், கவலைப்படாதீங்கம்மா, நல்லதே நடக்கும். இந்தாங்க ஐயா, நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். உங்க தலைமையில தான் எங்க கல்யாணமே நடக்கணும். நீ நம்ம வீட்டு பொண்ணுமா, நீ எங்களை நம்பி வந்துட்டு இல்லம்மா. ஊருக்காரங்க உறவுக்காரங்க எல்லாம் நாங்கெல்லாம் இருந்து இந்த கல்யாணத்தை நாங்க முடிச்சு வச்சிடறோம். நீ தைரியமா கவலைப்படாம போத்தா. சரிங்க ஐயா, நான் வரேன். கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறமா. சரிங்க, போலாங்கா. சரி, கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரேன். அக்கா வாமா, சீக்கிரம் கொடுங்க. கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்து. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். வந்துடுறோம்மா. வரேன். ஐயா, இந்தாங்க ஐயா. சந்தோஷம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். வந்துடுறமா. பரவாயில்லையே, நினைச்சத சாதிச்சுட்ட. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சு பத்திரிக்கைலாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்ட. நீ பெரிய கில்லாடி தான். அக்கா, நாம இப்ப என்ன பண்ண போறோம்னு தகச்சிக்கிட்டு இருக்கோம். அவ ஊரு பூரா பத்திரிக்கை வச்சுக்கிட்டா. இப்ப என்ன பண்ண போறீங்க? டேய், நடக்காத கல்யாணத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுத்தா என்ன, குடுக்காட்டி போனா என்ன? அவ ஆசைக்கு என்ன வேணாலும் பண்ணி தொலையட்டுமே. நீ சொல்ற பார்த்தா அவளை போட்டு தள்ளுற முடிவுல இருக்க போல் இருக்க. பின்ன ஏன் மருமக இடத்துக்கு வர நினைச்சா முடியுமா? அப்ப நீ ஒரு முடிவோடதே இருக்க. ஆத்தா, என்ன ஆஸ்பத்திரியில விசாரிச்சீங்களா? நமக்கு சாதகமான பதில் ஏதாவது கிடைச்சா? விசாரிச்சோம் சித்தப்பா. கண்டிப்பா அங்க வந்தது மாயாவோட குழந்தைதான். ஆனா அவங்க எங்க இருக்காங்கங்கிற விவரம் எல்லாம் தெரியல. ஆனா அவங்க நம்ம ஏரியால இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அடிக்கடி வந்துட்டு போறா. இவ்வளவுதான் விவரம் தெரிஞ்சுதா? இதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. அத்தை, முதல்ல ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுது. ஆனா அது ஆனா பொண்ணான்னு தெரியாமலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கான்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம ஏரியாவுல பக்கத்துல தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. இவ்ளோ தூரம் தெரிஞ்ச நமக்கு அவ எங்க இருக்கான்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அத்தை. ஆமா, இது என்ன கவரு? புது துணி மாதிரி இருக்கு. புது துணிதான் அத்தை. நம்ம வீட்டுக்கு வந்த அந்த குட்டி பாப்பாவை பார்க்க போயிருந்தேன்ல, அந்த பாப்பாக்கு நாளைக்கு பிறந்த நாளாம். என்ன கண்டிப்பா வரணும்னு சொல்லிருக்கா. அதான் அவளுக்கு புது துணி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். அவளுக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கத்த. பின்ன என் மருமகளை பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? சரிதா, நீ போய் கை கால் கழுவிட்டு வா, சாப்பிடு. சரி. ஏக்கா, அப்ப குழந்தை கிடைக்கலன்னா அருவாதானா? ஆமா ஆமா. அப்ப தீட்டி வச்சுக்க அருவால. எத்தனை தலை உள்ள போதும்.
அடா மாப்பிள, வீட்ல எந்த சத்தத்தையும் காணா? பெருச்சாலியா வீட்ல இல்லையா? சித்தப்பா. சரிப்பா சரிப்பா. யக்கோ, காப்பியா டீயா? காப்பி. எதை வேண்டாலும் அடிப்பான். குடி. அத்தை. அந்த வந்துருச்சுல பெருச்சாலியா. ஓ, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப முக்கியமானது. அது பொண்ணுங்களுக்கு தான், இந்த மூதேவிக்கு இல்ல. அத்தை, எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். அமுதா, நீதான் ரொம்ப அறிவான பொண்ணு. எங்க நீ சொல்லு பாப்போம். என்னங்க, அவங்க எல்லாரும் விடுங்க. என்ன கட்டிக்க போறவர் நீங்க தான். நீங்களே கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சரி, நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். இத முதவே சொல்ல வேண்டியதானா நாதாரி? அக்கா, இது புடிங்க. டட்டடாயின். இது என்னன்னு தெரியுதா? தாலி. வெறும் தாலி இல்ல, செந்தில் என் கழுத்துல கட்ட போற தாலி. இது நான் ரொம்ப ஸ்பெஷலா ஆர்டர் கொடுத்து செஞ்சது. மேடம். யாருப்பா நீ? கொஞ்சம் இரு, நான் ஒரு ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன். அத்தை, உங்க மக அவர் கையால என் கழுத்துல கட்ட போற தாலி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? மேடம். ஐயோ, சும்மா இருப்பா. அமுதா, நீ தான் கரெக்டா சொல்லுவ. எப்படி இருக்கு இந்த தாலி? எனக்கு அழகா இருக்கும்ல? மேடம், ஒரு நிமிஷம். குறுக்க பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. என்னங்க பாருங்க, இது நல்லா இருக்கா? என் கழுத்துக்கு சூப்பரா இருக்கும்ல? என்ன யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் எவ்வளவு ஆசையா வந்து காமிக்கிறேன். மேடம், ஒரு நிமிஷம் மேடம். கொஞ்சம் பேசாதீங்கன்னு சொல்றேன்ல. இப்ப நான் இதை என்ன பண்ண போறேன்னா, இத நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ண போறேன். மேடம், ஒரு நிமிஷம் மேடம். சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல. அமுதா, நான் போய் பூஜை பண்ணிட்டு வரேன். மேடம் 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 மேடம். அட என்னங்க மாயா, என்ன சொல்றாங்கன்னு கேளு. சரி, சொல்லி தொலைங்க. மேடம், அந்த நகை உங்களோடதே இல்ல. அது வேற ஒருத்தருக்கு ஸ்பெஷலா செஞ்சது. அத மாத்தி உங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க. உங்க நகை வர இன்னும் 3 நாள் ஆகும். எங்க கொஞ்சம் பொறுப்பா வேலை பார்க்க மாட்டீங்களா? மேடம், நான் சொல்லதான் வந்தேன், நீங்க தான் கேட்காம பேசிட்டே இருந்தீங்க. நகை ரெடி ஆனதும் கால் பண்ணுவாங்க, நீங்க வந்து வாங்கிக்கோங்க. முதல்ல இதை கொடுங்க. எப்படி 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 தாலிய பூஜை பண்ண போறியா? அது உனக்கான தாலியே இல்ல. அதே மாதிரிதான் இவரு உனக்கானவர் இல்ல, எனக்கானவர் என்னைக்குமே. கடைசியில இந்த தாலி கூட உனக்கு நிலைக்காம போயிடுச்சு பாத்தியா? இங்க பாரு, இப்படி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கோயேன், அல்பாயுசிலேயே அத்துட்டு போயிடும். உனக்கான ஒண்ணு உனக்காக தான் இருக்கும், அத போய் தேடி புடி. இப்படி அடுத்தவங்க பொருளுக்கு எல்லாம் ஆசைப்படாத. எண்ணம் போலதானே வாழ்க்கை அமையும். ஓ எண்ணம் தான் சரியில்லையே. உனக்கு ஏன் மகன் கேக்குதா? போடி.
அம்மா போயிட்டு வரேன். அத்தை கிளம்பிட்டீங்களா? நாங்க போய் அந்த பாப்பாவை பார்த்துட்டு வந்துடுறோம். சரிம்மா, பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. போயிட்டு வாங்க. வா. பாப்பா விளையாண்டது போதும், நேரமாச்சு கிளம்பு. நம்ம வெளியூர் போறோம், சீக்கிரம் கிளம்பு. அவங்களாம் வரமாட்டாங்க, சும்மா உன்கிட்ட போய் சொன்னாங்க. நேரமாச்சு கிளம்பு, இல்லனா சித்தி திட்டுவாங்க. ஐயோ, இப்ப இந்த அம்மா வர கால் பண்ணுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சொல்லுங்கம்மா. என்ன வீட்ல இருந்து கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, இங்கதாம்மா இருக்கோம். நான் கிளம்பிட்டேன், குழந்தை வரமாட்டேங்குதுமா. ஏய், அமுதா இங்க இருந்து கிளம்பிட்டா. அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவா. அவ மறுபடியும் குழந்தைய பார்த்துட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நான் தான் உன்னை காலையிலே கிளம்ப சொன்னல. நான் கிளம்பிட்டேம்மா. பாப்பா தான் அமுதா வருவாங்கன்னு அடம் பிடிக்குதுமா. குழந்தைன்னா அப்படிதான் பண்ணும். அதான் நான் சொல்றேன்ல, 4 தட்டு தட்டி அவளை சீக்கிரமா கூட்டிட்டு போ. சரிம்மா. சும்மா சரி சரின்னு சொல்லாத, முதல்ல குழந்தை கூட்டிட்டு போ. சரிம்மா. வா. அமுதா, என்ன வீடு பூட்டி இருக்கு? உள்ள இருந்தாலும் இருப்பாங்கங்க. சின்ன குழந்தை இருக்கிற வீடு இல்ல, அதான் கதவை பூட்டி வச்சிருப்பாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். மா மா இருக்கீங்களா? தள்ளி பாரு. மா எங்க இவங்க வீடு பூட்டி தான் இருக்கு போலயே. அவங்க நம்பர் தான் உங்ககிட்ட இருக்குல்ல, கால் பண்ணி பாரு. அச்சச்சோ, அமுதா ஃபோன் பண்றாங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை நம்ம முன்னாடி கிளம்பிட்டோம். கம்பெனி காலு. அங்க பாரு, ரிங் ஆகுது. எங்க ரிங் போகுது, போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. சரியா கேட்காம இருந்திருக்கும், இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. இந்த அம்மா விட மாட்டாங்க போல இருக்கே. இல்லங்க, எடுக்கவே இல்ல. பக்கத்துல எங்கேயாவது தான் போயிருப்பாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். சரி, இதுக்கு மேல காத்திருக்கிறது வேஸ்ட்னு நினைக்கிறேன். அந்த அம்மா திரும்ப கால் பண்ண நம்ம வரலாம். கிளம்பலாமா?
அமுதா, உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. அவங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வா போலாம். அம்மா சொல்லுங்கம்மா. ஏய், எங்க இருக்கீங்க? அம்மா பஸ் ஏறிட்டுமா. அந்த அமுதா உங்களை பார்க்கலல்ல? அதெல்லாம் இல்லம்மா. நான் ஆட்டோல வரும்போது ஃபோன் பண்ணாங்கம்மா, நான் எடுக்கலம்மா. ஆனா எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இரு. சரிங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஸ் எடுத்துருவாங்கம்மா. அவங்க கண்ணுல படாம போயிடுவம்மா. சரி, குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. என்ன? சரிங்கம்மா. பெங்களூர்ல இறங்குனதும் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணா அவளே வந்து உங்களை அழைச்சிட்டு போயிடுவா. புரியுதா? சரிங்கம்மா. சரி, வச்சிடு. இனி எப்படி குழந்தைய பாக்குறேன்னு நான் பாக்குறேன்.